அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுல நான் ஒரு இறை தூதராக உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் செய்யும் போது மக்காவாசிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் ஏற்படுது. என்ன அப்படின்னா, இவர் இறைவனிலிருந்து வந்ததா தன்னை சொல்லிக்கிறாரு. இறைவனிலிருந்து வர்றவரா இருந்தா இவர் ஏன் மனிதரா இருக்கணும்? ஏன்னா இறைவனிடத்திலிருந்து வர்றாருன்னா ஒரு வானவர் தானே வரணும். ஏன்னா அல்லாஹ்விடத்துல யார் வசிச்சிட்டு இருக்கிறா? வானவர்கள் தான் அல்லாஹ்வுடைய அந்த சந்நிதியில இருக்கிறாங்க. அப்ப அங்க இருந்து ஒருத்தர் வர்றாருன்னா வானவரை தானே வரணும். மனிதர் எப்படி ஒரு இறை தூதர்னு சொல்ல முடியும்? மனித தூதர் தானே அவர் இருக்கணும். இறைவனுக்கு எப்படி ஒரு தூதரா மாறுவாரு அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வருது. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா கொஸ்டின் கேக்குறாங்க, இவர் எப்படி தூதர் அப்படின்னு. அப்போ அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தூதர்களை நாம் மனிதர்களை தான் அனுப்புவோம். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா உங்களுக்கு முன்னாடி வேதம் கொடுக்கப்பட்டவங்கள்ட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த சந்தேகத்தை தீர்க்கும் விதமாக இவங்க என்ன பண்றாங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய மதீனாவிற்கு போய் அங்க இருக்கக்கூடிய யூதர் அறிஞர்கள் இடத்துல போய் கேக்குறாங்க, மனிதர்களும் இறை தூதர்களாக வருவாங்களா அப்படிங்கிற அந்த கொஸ்டின் போய் கேக்குறாங்க. அப்போ யூதர்கள் சொல்றாங்க, ஆமா மனிதர்கள் இறை தூதர்களா வருவாங்க. அதுக்குன்னு மனிதனா இருக்கக்கூடிய எல்லாரும் இறை தூதரா ஆக மாட்டாங்க. இறை தூதர்கள் அப்படின்னா அவங்களுக்கு மனிதர்களால் அறிய முடியாத சில விஷயங்கள் அவங்களால அறிய முடியும். சிறப்பாக அவருக்கு சில விஷயங்கள் கற்றுக் கொடுக்கப்படும். சில அறிவு அவருக்கு கூடுதலா இருக்கும். வஹீங்கிற அந்த அறிவு, இறைவனிடமிருந்து செய்தி வரக்கூடிய அந்த அறிவு அவங்களுக்கு கூடுதலா இருக்கும்.